everyone, welcome back to Sharmi style. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான உரைப்பான கரம் சுண்டலோட உங்களை சந்திக்கிறேன். கொஞ்சம் கடலை எடுத்துருக்கேன் அவிச்சு, அதுவும் நான் இன்ஸ்டன்ட் பொட்டில் அவிச்சு எடுத்துருக்கேன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே. கொஞ்சம் வெங்காயம், சிவத்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 3 செத்தல் மிளகாய், பெருஞ்சீரகம், கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். எப்போவுமே கரம் சுண்டலுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் பாவிச்சு பாருங்கள், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் சொட்டு. இதில் என்னென்று சொன்னால், இதுதான் என்னுடைய மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 3 செத்தல் மிளகாயை ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு, அந்த செத்தல் மிளகாய்க்குள்ள கொஞ்சம் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், 2 சின்ன துண்டு வெங்காயம், இஞ்சி போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் வந்து. பாருங்க, வீடியோக்கு போகலாம். ஒரு சில்வர் தாச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். கோகோனட் ஆயில் வந்து நல்ல வாசமாக இருக்கும் வந்து. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டுது. அதுக்குள்ள கொஞ்சம் வெட்டின வெங்காயத்தை தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் வந்து. மிச்சம் வந்து பிறகு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாயை சின்னனா கட் பண்ணிட்டு போட போகிறேன் வந்து. சின்னனா கட் பண்ணிட்டு போடுங்க. நீங்கள் முதலே கட் பண்ணி வச்சா அதுக்குள்ள உள்ள சின்ன சின்ன கொட்டைகள் எல்லாம் சின்னதாக கொட்டிடும். அப்போ பெருசாக ஸ்பைசி இருக்காது வந்து. எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம் வந்து. வெங்காயத்தை வந்து கன நேரம் வதக்க விடாதீங்க வந்து. கொஞ்சம் வெங்காயம் கடிப்பட்டால் தான் அப்பவும் கரும் சுண்டல் வந்து டேஸ்டாக இருக்கும் வந்து. இப்போ நாங்கள் ஒரு ½ வேலை தான் வதக்க போகிறோம் வந்து. நல்லா வாசமாக இருக்குது. கம்மண்டு இப்போவே சாப்பிட வேணும் போல் இருக்குது. இந்த சைடு முடிச்சாதான் சாப்பிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுது. அடுத்ததாக நான் வந்து தேங்காய் சொட்டை அரைத்து பண்ண போகிறேன். தேங்காய் சொட்டை இன்னும் வேணுமென்றாலும் நீங்கள் சின்ன நாயம் வெட்டி போடுங்க வந்து. நான் கொஞ்சம் அளவான இதாக போட்டிருக்கேன். வெங்காயம், தேங்காய் சொட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. அதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணி வச்ச இதை போட்டேன். அடுப்பை வந்து லோவில் விடுங்க. வைக்கவும் அரைச்ச பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க வெங்காயத்தை. ஓகே, இனி கடலையை வந்து ஆட் பண்ணுவேன். கடலைக்கீழேயும் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். மற்ற அரைச்ச பேஸ்ட்லேயும் உப்பு போட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் திருப்ப உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாப்பிடேக்க பார்த்துட்டு உப்பு காணாட்டி கொஞ்சம் தூவி விடலாம். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் பழம்னு சொன்னாலும் நீங்கள் வெங்காயம் பழங்காய்க்குள்ள கொஞ்சம் வெங்காயத்தை கூட ஆட் பண்ணுங்க வந்து. நான் இன்னும் கொஞ்சம் பச்சையாயும் வெங்காயம் போட போகிறேன். அதால் நான் குறைவாக வெங்காயம் போட்டிருக்கேன் வந்து. மிச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுவேன். கடலையோட எல்லா கலவையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது. கூட வந்து நான் தேசி புளி கடைசியாக புளிஞ்சு விடுறேன் நான் வந்து. அது உங்களோட விருப்பம் வந்து. எனக்கு தேசி புளி விட வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கிறது.
இப்போ விருப்பம் நான் விடுறேன் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் தேசிக்காய் எடுத்து சும்மா அதில் 2 கரம் அப்படி புளிஞ்சிட்டு விடுவோம், கணக்க தேவையில்லை. அப்போவும் தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு போய்க்கில் வந்து நான் முதல் வேண்டி சாப்பிட்றதுன்னு சொன்னால் கரம் சுண்டல் தான் எனக்கு மிகவும் பிடிச்சது. வேண்டி சாப்பிடாம வீட்டுக்கு வர மாட்டேன். எல்லாம் ரெடி ஆயிட்டுது. உங்களுக்கு செய்து பாருங்க, உங்களுக்கு நல்லா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.